வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலோடைய இந்த இண்டிகேட்டர்லாம் ஆட் பண்ணாத வெர்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேண்டில் ஸ்டிக் ரீடிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த கேண்டில் ஸ்டிக் ரீடிங்கில் நம்ம வீடியோ அனாலிசிஸில் அதிகமான கவனம் செலுத்துவோம். மற்றும் இந்த ப்ரைஸ் ஃப்ளோ அனாலிசிஸ் இது ரெண்டையும் கவனம் செலுத்தினதுக்கப்புறமா நம்ம குட்வில்லோட எல்லா இண்டிகேட்டரையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ரெட் கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று வீக்லி அனாலிசிஸில் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா 6320 அப்படின்ற இடம் ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த 6320 மேலே பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் தான் மார்க்கெட் பையிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படி இல்லைன்னா செல்லிங்க்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் நேராக கீழே விழுந்து இந்த 6260 தொட்டு இருக்குது. இந்த 6260 அப்படின்றது அது முன்னாடி நாள் மார்க்கெட், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து 6320 வரைக்கும் மேலே போயிருக்கு. அந்த அடிப்படையில் பாருங்கள், இந்த 6220 பிரேக் பண்ண உடனேயே மார்க்கெட் நேராக கீழே வந்து 6220 தொட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா, அதாவது மார்ச் 7ஆம் தேதி ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த 6220 ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதே காரணத்தினால இப்போ பார்த்திங்கன்னா 6220 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. 6220 முன்னாடி சப்போர்ட்டாக இருந்ததை ரெசிஸ்டன்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் அதுலேருந்து தொடர்ந்து ப்ரைஸ் வந்து கீழே விழுந்து 6160 அப்படின்ற ஜோனில் தொட்டிருக்கு. இது நம்மளுடைய அடுத்த டார்கெட் ஜோன். அடுத்த டார்கெட் ஜோனையும் தொட்டுட்டு, ஏன்னா இது 6160 அப்படின்றது எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி. மார்ச் 6ஆம் தேதி இதே மாதிரி நடந்திருக்கு. 6220லேருந்து கீழே விழுந்து 6220 ரெசிஸ்டன்ஸாக மாற்றி திருப்பி இங்கே கீழே 6160 தான் அது அடுத்தது நின்று இருக்குது. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் போட்டு திருப்பி இதை பிரேக் பண்ண உடனே அடுத்த ஜோனை 6126 அப்படின்ற நம்ம மார்க் பண்ணியிருக்க அடுத்த டார்கெட் ஜோனை தொட்டிருக்கு. அதே மாதிரி தான் நேற்று மார்க்கெட்டில் பாருங்கள், 6160 தொட்ட உடனே கன்சால்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா 6160 மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் எடுத்து 6178 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படின்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகமாக இருந்தாலும் புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியலை. ஏன்னா நம்ம அனாலிசிஸ்க்கு எப்போவுமே ப்ரைஸ் ஓப்பனிங்கை 10 மணிக்கு நம்ம கண்ணில் பார்க்குற எல்டிபியை தான் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். இந்த கேப்பில் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறதுலாம் அதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப. ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கை விட ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கம்மியாக இருக்கிறது செல்லர்ஸ்க்கு மறுபடியும் சாதகமான ஒரு விஷயமாக அமையுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் எல்லாம் சேர்த்து வச்சு அதில் என்ன இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்ப்போம். நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற சார்ட்டிங் டூலில் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கும். கேண்டில் ஸ்டிக்கில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அதே கேண்டில் ஸ்டிக் தான். ஆனால் இந்த இண்டிகேட்டர்லாம் ஆட் ஆகிருக்கும். பல முறை சொல்லியிருக்கோம், இது டைம் பேஸ்ட் கேண்டில் ஸ்டிக் கிடையாது. ப்ரைஸ் வால்யூம் ரெண்டும் சேர்த்தாப்பில் எடுத்துக்கிற கேண்டில் ஸ்டிக். ப்ரைஸ் ஓப்பனிங் ஆக உடனேயே பார்த்திங்கன்னா குட்வில்லோட சார்ட்டிங் டூலில் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஏன்னா மார்க்கெட் 6320 ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, அதனால் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் 6260 உடைச்சோன்னே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்தோடனே பாருங்கள் இன்னும் செல்லிங் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. தொடர்ந்து எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டுடைய இண்டிகேஷன் ஃபுல்லாகவே செல்லுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கே தவிர எந்த இடத்துலையும் அதுக்கு பைக்கு சாதகமாக ஒரு இண்டிகேஷன் கூட கொடுக்கல. நம்மளுடைய மெத்தட், நம்மளுடைய ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் நேற்று மார்க்கெட்டில் அற்புதமான ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. 6160 தொட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை கலர் குச்சியாக காமிச்சிருக்கு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, அதனால் மார்க்கெட் தெளிவாக யோசிச்சுட்ருக்கு அப்படின்றது அர்த்தம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் இதே இடமான 6170லேருந்து 80க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்க ஐமேக்ஸ் மார்க்கெட் வச்சு நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் 2. 6160. ஏன்னா நேற்றே இந்த 6160 ஒரு சப்போர்ட் எடுக்க முயற்சி நடந்தாச்சு. அதனால் இந்த 6160 பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்ததுன்னா அடுத்த ஜோனான 6126 தொட்டுறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த 6160 சப்போர்ட் எடுத்ததுன்னா கொஞ்சமாக போய் 6220 தொட்டுற சமயத்தில் இது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல சேர்ந்து வந்து நிற்கிற காரணத்தினால 6220 ஒரு தரமான ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட்டை கீழே தள்ளுன்னு எதிர்பார்க்குறோம். இந்த 6220 வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா 6220 மார்க்கெட் மேலே போகிற சமயத்தில் தற்காலிகமாக ஒரு பையிங் ஷார்ட் டேர்ம் இந்த டே ட்ரேடிங் அப்போ ஷார்ட் டேர்மில் ஒரு பையிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். 6220 நேற்று மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா இதே இடம் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 6220 இந்த மாதிரி சேம் ப்ரைஸ் ஆக்ஷன், இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய இடம் 6220. கொஞ்சம் ஜாக்கிரதை, இந்த இடத்துல ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்ததுன்னா அடுத்த ஜோனான 6260 தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் க்ரூட் ஆயில் மார்க்கெட் இன்றைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.